சிதம்பரம் தங்கியிருக்கிற வீட்டுல இன்கம் டாக்ஸ் இத்தனை வருஷம் தேர்தல் முதல் முறையாக அனுபவம். இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் மிக ஒரு கட்சி அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்தியாவிலேயே பொருளாதார நலிவை இல்லாத ஒரு கடைசி வேட்பாளர் தான் அந்த திருமாவளவன். அவன் தங்குற இடத்துல ஐடி நிலை பண்றதா என்ன வருமானம் வரும்? ஏன் வருமானம்? வருமான வரித்துறை வளர்ந்து என்ன தேவை இருக்கு? அச்சுறுத்தலாம், பயமுறுத்தலாம். உடனே நான் பயந்து வாங்கி மோடி விமர்சிக்காமல் விட்டுவிடுகிறார். என்ன அர்த்தமா? அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணி தமிழகத்தில் அப்படிப்பட்ட அந்த அரசை இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு இடையே எதிர்த்து இருக்கிற துணிச்சல் அந்த தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிடைக்கிறது திருமாவளை மோடி திருமாவளை வேண்டையா ராமதாஸ் அவரை தூக்கி உள்ள போடுவோம். அவரே அந்த நினைச்சிருக்காங்க மோடி பிடிக்கிற ஆள் தான் வேண்டும், எதிர்ப்பவர்களால் தேவை. சமூக பொறுப்புணர்வு போராடுகிற தளபதி தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். அவருடைய கரத்தை வலுப்படுத்த நம்முடைய வேட்பாளர் கலாநிதி வீராசாமி அவர்கள் மிக அற்புதமான வேட்பாளர், ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர். பேச்சுக்காக பேசவில்லை. அவர் கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை உருவாக்க எந்த சட்டத்தை ஆதரித்தாங்க, எந்த சட்டத்தில் இருந்தாங்க, எந்த விவாதத்தில் கடந்து கொண்டாங்க, எந்த கருத்து வெளிப்படுத்தி பேசினாங்க, என்ன தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தாங்க, என்னென்ன கேள்விகள் எழுப்பினாங்க. ரொம்ப அருமையான வேட்பாளரை வட சென்னைக்கு தந்திருக்கிறார் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். உள்ளபடி நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு மீண்டும் வாழ்த்து தெரிவிப்பது என்று நான் பெருமைப்படுகிறேன். வட சென்னை மேம்பாட்டுக்கு அவர் தொடர்ந்து குரல் கொடுக்க மீண்டும் வாய்ப்பை தந்திருக்கிறார் தளபதி அவர்கள். இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு 40க்கு 40 நம் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்காகத்தான் வடசென்னைக்கு தேர்தல் இருக்கிறது. அந்த தோழர்களே, வாக்காளர் பொதுமக்களே, மீண்டும் நம்முடைய டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும். அதற்கேற்ப ஆனந்த் தீபம் அமைப்பார்.